ஃபேமிலி யாருக்குன்னு கிடைப்பாங்க. என் சப்ஸ்கிரைபர் சொல்கிறத விட என் குடும்பம்னு சொல்லலாம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு காமிச்சாச்சு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சரிங்களா? மீண்டும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இதை போல் கிஃப்ட்லாம் அனுப்பணும் கிடையாது. உங்களுக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுதோ கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பேசுகிறேன். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸை, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை எல்லார்ட்டையும் என்னை வீடியோ பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? வரேன். இப்போ போனால் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க முடியும். ஐ லவ் யூ, பாய். என்ன பதில் மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு முருகரை பிடிக்கும், அதனால் மயிலாக அனுப்பியிருக்கீங்களா இல்லை யதார்த்தமாக அனுப்புறீங்களா? கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? ஆம்பளை பிள்ளைங்க தப்புன்னு சொல்ல வரல. ஆம்பளை பிள்ளைங்க மனசுலே பாசத்தை வச்சுருப்பாங்க. பெண் பிள்ளைங்க வெளியே அந்த பாசத்தை வெளிப்படுத்துவாங்க. அவ்வளோதான் என்னோட சொல்கிறது. இல்லைன்னா என் வீட்டில் 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க, பார்த்துட்டு எல்லாம் சண்டைக்கு நிற்பாங்க. ஆம்பளை பிள்ளைங்க மனசில் பாசத்தை வச்சுப்பாங்க. பொட்டை பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க தாய் தகவல் மேலே அன்பு பாசத்தை கொட்டி தீர்ப்பாங்க. அவ்வளோதான். ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் சேனல். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இன்னொரு சூப்பரான ஒரு பதிவோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன பதிவு என்றால், நமக்கு மதுரையிலிருந்து ஒரு சகோதரி, ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்கிறத விட நம்ம ஃபேமிலி, என் மகன் எனக்கு ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க. டென் டென் டென். இது வந்து டாப், இது பேண்ட். எப்படி அனுப்புனாங்க, என்ன அனுப்புனாங்க, இது டீட்டெயிலாக பார்க்கலாமா? முதல் ட்ரெஸ்ஸை பாருங்கள். நமக்கு அனுப்புனாங்க பார்த்தீங்களா? அவங்க உள்ளத்தை பாருங்கள். அந்த விலையும் பார்க்கக்கூடாது, அந்த துணியும் பார்க்கக்கூடாது. அனுப்புனவங்க உள்ள மட்டும். தேங்க்யூ வெரி ஸோ மச்மா. ஆனால் அனுப்புனவங்க சொல்கிறாங்க என் ஊர் பேரும் சொல்லக்கூடாது, என் பேரும் சொல்லக்கூடாதுன்னு. அதை வாங்கினேன். அந்த ட்ரெஸ்ஸில் யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க, யார் அனுப்ப சொன்னாங்க, அதையும் டீட்டெயிலாக பாருங்கள். ட்ரெஸ் அனுப்புனவங்க எக்காரணம் கொண்டு என் ஊர் பேர், என் பேர் நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன், ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க அழகாக சொன்னாங்க, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அவங்க பெருந்தன்மை அது. ஆனால் நான் வாங்குறவ அப்படி வாங்க முடியாது. இந்த 4 வருஷத்தில் யூடியூப்பில் நான் வீடியோ போட்டு நமக்கு யூடியூப்காரன் வருமானம் தந்தாலும் தரலையோ நல்ல உள்ளத்தை சம்பாரிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் அவங்க பேரும் சொல்கிறேன். ஆனால் நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவங்க தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எப்படி என் நம்பர் அவங்களுக்கு கிடச்சிது, என் நம்பர் கிடைக்கல. ஒரு தடவை ஒரு வீடியோவில் எங்கள் கடையும் காமிச்சு, எங்கள் கடை மேலே இருக்க போர்டையும் காமிச்சிருந்தேன். அதுலேருந்து அவங்க நம்பர் எடுத்து கடந்த ஒரு 10-15 நாளாக கால் பண்ணுறாங்க. இவர் அவங்க தமிழ் பேசும், இவங்க ஹிந்தி பேசும். இதாகிட்டு அப்போ தான் அவங்க பவானி லைஃப் ஸ்டைல்கிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பாங்க போல் அந்த பொண்ணு. அந்த பிள்ளை எப்போ கால் பண்ணி பேசும்போது மத்தியானம் தான் கால் பண்ணுவாங்க போல். அந்த நேரம் சமயம் எங்கள் வீட்டுக்கார் வெளியே போயிடுவார், மார்க்கெட்டுக்கு போயிடுவார், அது போயிடுவார். அவங்க அந்த குரியரில் அனுப்பியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்க நம்பர் இருந்தது. பின்ன இவர் சொன்னார், யாரோ ஒருத்தவங்க தமிழில் பேசுகிறாங்க, யாரோ ஒருத்தவங்க தமிழில் பேசுகிறாங்க, பேசுன்னு சொன்னோடனே பார்சல் வந்த பின்னா தான் நான் பேசினேன். அது வரைக்கும் நான் பேசலை. யாரோ எவரோ என்னமோ ஏதோ நம்ம நேரமே கட்டுக்கு நமக்கு பாகிஸ்தான்லேருந்து எவனும் ஃபோன் பண்ணி நம்மள எதுவும் மிரட்டிருக்கோம், அந்த பயத்தை நான் பேசாமல் இருந்தேன். பின்ன இது நேற்று எனக்கு கடையில் பார்சல் வந்தது. ஒரு வீடியோ எடுக்கலான்னு நினைக்கும்போது இந்த பாலாப்போன மனுஷன் என்ன வந்திருக்கு, ஏது வந்திருக்கு, எவரு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்கிறவங்கள சரசரன்னு பிரிச்சுட்டாரு. ஒன்று மெயினாக அவங்க அட்ரஸ் காட்டக்கூட. அவங்க சொன்னாங்க, எங்கள் அட்ரஸ் எதுலேயுமே நீங்கள் வீடியோவில் என் பேர் வேணால் சொல்லுங்கள், ஊர் வேணால் சொல்லுங்கள், அதுவுமே பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், மதுரையில் நீ மட்டுமாமா இருக்க, மதுரையில் நீ மட்டுமாமா இருக்க, மதுரையில் கோடி ஜனம் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, நம்ம கொடுக்கறது யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். உங்கள் பேர் சொன்னால் யாரும் உங்கள் வீட்டுக்கு வந்துட மாட்டாங்க. அவங்க திருப்பி சொன்னது என் அட்ரஸ் வீடியோவில் காட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணனால சரி எங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள், என் பேர் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க பேர் ஈசன் பேர், அருமையான பேர் சங்கரி. நான் வணங்கும் என்னோட முருகனோட ஐயன் பேர், அந்த பிள்ளை பேர் சங்கரி. இந்த துணியில் வந்திருக்கிறது அவர் மகன் வந்திருக்காரு. ஈசன் சொல்லியிருக்காரு, சங்கரி மூலியம் பேசி பவானி லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஒரு தனிமையில் இருக்கா போல். அது சங்கரி நீ நம்ம மயில் போட்ட ட்ரெஸ் ஒன்று அனுப்புன்னு சொல்லியிருப்பார் போல். எனக்கு இது வரைக்கும் நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே மயில் போட்ட ட்ரெஸ்ஸும் வரல, மயில் போட்டு எதுவும் தரல. அது எவ்வளோ அழகான மயில், மயிலை பாருங்கள். வேலும் மயிலும் சேவலும் துணை, 1 2 3 4 மயில் போல பொண்ணு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று. தேங்க்யூ வெரி ஸோ மச் சங்கரி. உங்கள் பேரை சொல்லிட்டேன், தப்பாக நினைக்காதீங்க.
இப்போ நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்டணுமா? அவங்க சொன்னாங்க, அம்மா போட்டு காட்டுங்க, எனக்கு உங்கள் வீடியோ ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, உங்கள் பேச்சில் உங்கள் சிரிப்பில் ஒரு பொய் தெரியுது, ஏதோ ஒரு வருத்தம் கலந்த சிரிப்பு சிரிக்கிங்கன்னு சொன்னாங்க. நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. நான் அப்படி எதுவுமே இல்லைப்பா, அது எதுவுமே இல்லைடான்னு சொல்லி உங்களை சொன்னேன்னா, அப்படி எதுவுமே இல்லை. பிரச்சனை மனுஷன் பிறந்த 1000 வருத்த வேதனை இருக்கும். இருந்தாலும் இல்லைம்மா, நீங்கள் சிரிக்கும் போது நீங்கள் போய் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த ட்ரெஸ் அனுப்பின பேர் சிவபெருமாள் சங்கரி. இதில் வந்திருக்கிறது நம்ம வேலவா மயில். பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அன்பாக அனுப்பியிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். வேறுபட்டேன் நம்ம திரிக்கும் போது வீடியோ எடுக்கலான்னு இவர் சரசரன்னு ஒரு செகண்ட் இப்படின்னு சொல்ல பிரித்து எடுத்துட்டாரு. ஏன்னா இரும்புலே வேலை பார்த்து அவர் கை ரொம்ப ஸ்ட்ராங்கு. சங்கரியம்மா தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் பேர் சொல்லிட்டேன். மதுரையில் வந்து மல்லிகைப்பூ மட்டும் ஃபேமஸ் இல்லை, மல்லிகைப்பூ மட்டும் மணக்காது, மதுரைக்காரங்க பேசுகிற வார்த்தை மணத்துது. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நீ ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு நீங்கள் வீடியோ எடுக்கணும். அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க, தினம் உங்கள் வீடியோ நான் பார்க்குறேன், தினம் லைக் பண்ணுறேன், அவங்க நீங்கள் போடுற வீடியோ அத்தனையும் நல்லா இருக்கு எனக்கு. சரி, ஒருத்தவங்க எதுவும் கிஃப்ட் கொடுத்தா அந்த கிஃப்டோட தரத்தை பார்ப்பாங்க. நான் அப்படி கிடையாது. என் பிள்ளைங்களாகட்டும், என் அக்கா தங்கச்சி ஆகட்டும், எங்கள் சர்க்கிளில் யார் கொடுத்தாலும் அவங்க கொடுக்குற அன்பை மட்டும்தான் பார்ப்பேன். அதே மாதிரி இந்த ட்ரெஸ்லாம் நான் வந்து சங்கரி அம்மாவோட அன்பை மட்டும் பார்க்குறேன். தேங்க்யூ வெரி ஸோ மச்மா. சங்கரி ப்ளீஸ் திருப்பி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்கள்கிட்ட நான் பேசினேன், ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக மென்மையாக அமைதியாக இருந்தது. ரொம்ப அழகாக பேசுனீங்க. திருப்பி இந்த மாதிரி எதுவுமே கிஃப்ட் அனுப்பாதீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆண்ட முடியத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஏதோ இப்போ கொஞ்சம் கஷ்ட காலம், போராத காலம், எல்லாமே சரியாகவும் சக்ஸஸாகவும் நினைக்கிறேன். இப்போ சங்கரியம்மா நான் ட்ரெஸ் போடுறதுக்கு ரெடி. பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியாக சொல்லுங்கள். எனக்கு இத்தனை காலம் நமக்கு ரெண்டுமே ஆம்பளை பிள்ளைங்களா போச்சே, பொட்டை பிள்ளை இல்லையே, பெண் பிள்ளைலாம் வருத்தப்பட்டேன். அவங்க வாய் நிறைய நான் அம்மான்னு சொன்னது, நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லாமல் போச்சேன்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு வீட்டில் எத்தனை ஆம்பளை பசங்க இருந்தாலும் அந்த பெண் பிள்ளைங்க காட்டுற அன்பு வந்து ஆம்பளை பிள்ளைங்கள்ட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏதோ அந்த பிள்ளை அனுப்புனா அந்த பிள்ளையை பகிர்ந்து உயர்த்தி பேசணும்னு நினைக்காதீங்க. உண்மையிலே பெண் பிள்ளைங்க வந்து ரொம்ப பாசம். எங்கள் அம்மா மேலே நாங்கள் 5 பேர் அக்கா தங்கச்சி ரொம்ப பாசமாக இருப்போம். சரி, ட்ரெஸ்ஸு போட்டுடலாமா? போட்டேன். சரியம்மா நல்லா இருக்கா பார்த்துக்கங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டேன். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லான்னு சொல்லணும். கொஞ்சம் எனக்கு டைட்டாக இருக்குது, பரவாயில்ல. உங்களுக்காக ஒரு சுத்து நான் வேணால் விழிஞ்சிடுறேன், சரிங்களா? அவங்க நிறைய அவங்க ஃபேமிலியை பற்றி ஷேர் பண்ணாங்க, பேசுனாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து சொல்கிறது தப்பு. ரொம்ப அன்பாக, ரொம்ப பாசத்துக்கு ஏங்கி பேசுனாங்க. நெக்ஸ்ட்டு நான் எங்கேயாவது வெளியே போகிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு உங்களுக்காகவே ஒரு ஷார்ட் கொடுக்குறேன், சரிங்களா? நீங்கள் சொன்னீங்க உங்களோட ஒரு வீடியோ நான் பார்க்குறேன், உங்கள் வீடியோ வந்து நான் டெய்லி வந்து வாட்ச் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது பாருங்கன்னு. தேங்க்யூ வெரி ஸோ மச். இருக்கா சூப்பராக இருக்கா? கொஞ்சம் டைட்டாக இருக்கனால வயிறு கொஞ்சம் பெருசாக தெரியுது. நம்ம கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசு பார்த்தீங்களா? உடம்பெல்லாம் சிறுசு, வயிறு மட்டும் பெருசு. அது எங்கள் அம்மா வயிறு. சங்கரி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கால் வந்தால் நான் எடுத்து பேசுகிறேன், தாராளமாக கால் பண்ணுங்கள், சரிங்களா? 2-3 தடவை நீங்கள் தான் கால் பண்ணீங்க, முடியுமா நானும் கால் பண்ணுறேன். இந்த மாதிரி கிஃப்ட்லாம் அனுப்பாதீங்க. உங்கள் அன்பு பாசம் இருந்தால் போதும். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் யூடியூப்பில் எதை சம்பாதிக்கலோ நல்ல குடும்பத்தையும் நல்ல உரமே சம்பாரிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மயில் பார்த்தீங்களா? சூப்பரான மயில். சிவபெருமாள் சங்கரி அம்மா முருகப்பெருமான மயிலோடு அனுப்புனதுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி ஸோ மச். ஃபேமிலியாக இருக்குன்னு கிடைப்பாங்க. என் சப்ஸ்கிரைபர் சொல்கிறத விட என் குடும்பம்னு சொல்லலாம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு காமிச்சாச்சு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சரிங்களா? மீண்டும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இதை போல் கிஃப்ட்லாம் அனுப்பணும் கிடையாது. உங்களுக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுதோ கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பேசுகிறேன், சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸை, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை எல்லார்ட்டையும் என்னை வீடியோ பார்க்க சொல்லுங்கள், சரிங்களா? ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு சொன்னீங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ எனக்கு கால் பண்ணுங்கள். ட்ரெஸ் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. ரொம்ப டைம் கழிச்சு புது ட்ரெஸ் மகா கையால் போட்டாச்சு, சரிங்களா? கண்டிப்பாக என் வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது ஃபங்க்ஷன் எதுவும் நடக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களை வந்து நான் இன்வைட் பண்ணுவேன். நீங்கள் ஃபேமிலியோடு வரணும். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் என்கிட்ட என்ன பேசுனீங்க அது எதுவுமே நான் ஷேர் பண்ணல. நம்ம ஃபேமிலிக்கு உங்கள் பேர் மட்டும் சொன்னோன்னா நீங்கள் மட்டும் மதுரையில் இல்லை, சரிங்களா? உங்கள் ஊர் மட்டும் மதுரை இல்லை. அதனால் மதுரை வந்து மல்லிகைப்பூவுக்கு ஃபேமஸ் இல்லை. இதை மாதிரி என் சங்கரி அம்மாவோட ஃபேமஸ் தான். உங்கள் மனசுமே மல்லிகைப்பூ போல் மலரட்டும். கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டார்.
வாழ்க வளமுடன். இந்த பதிவை எத்தோட முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்ன லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என் மகா சங்கரி அனுப்பின ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. நான் அம்மான்னு சொன்னா பார்த்தீங்களா, நான் சத்தியமாக அழுதுட்டேன் ஒரு செகண்டு. அம்மா உங்க மனசுல ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு, நீங்க சிரிக்கும் போதே நீங்க உண்மையான சிரிக்கிறேன்னு சொன்னா பார்த்தீங்களா, நான் ரொம்ப அழுதேன். நான் அழுதேன் பார்த்தீங்களா. அதுக்குதான் எல்லா வீட்டுக்கு வீடு பெண் பிள்ளை பிறக்கணும்னு சொல்ற. கண்டிப்பா சரி சங்கரியம்மா, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ, சரிங்களா. நீங்கள் மட்டும்தான் மதரில் சங்கரியம்மா இல்லை, சரிங்களா. தேங்க்யூ வெரி ஸோ மச் சங்கரி. பை பை. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் தாங்க. நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லிட்டு போங்க. வரேன். இப்போ போனாதான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க முடியும். ஐ லவ் யூ. பாய். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், சின்ன வேண்டுகோள். நம்பர் போர்டை பார்த்துட்டு அதில் நானும் பைத்தியக்காரி மாதிரி போர்டு கடையையும் காட்டிட்டு போர்டையும் காட்டினது தப்பு. இந்த அம்மா கஷ்டப்படுறாங்க, இந்த அம்மாவுக்கு போடுறதுக்கு நல்ல துணியில் பாவம் நினச்சி யாரும் கிஃப்ட் எதுவும் அனுப்பாதீங்க, சரிங்களா. உங்கள் அன்பு மட்டும் என் கூட இருந்தால் போதும். உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ என் வீடியோ மட்டும் பார்த்தா போதும், சரிங்களா. தேங்க்யூ வெரி ஸோ மச். மகள் கொடுத்த ட்ரெஸ் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன பதில் மட்டும் சொல்லுங்க. நீங்க எனக்கு முருகரை பிடிக்கும் அதனால மயிலா அனுப்பியிருக்கீங்களா இல்லை யதார்த்தமா அனுப்புனீங்களா? கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, சரிங்களா. ஆம்பளை பிள்ளைங்க தப்புன்னு சொல்ல வரல. ஆம்பளை பிள்ளைங்க மனசுல பாசத்தை வச்சிருப்பாங்க. பெண் பிள்ளைங்க வெளியே அந்த பாசத்தை வெளிப்படுத்துவாங்க, அவ்வளோதான் என்னோட சொல்றது. இல்லைன்னா என் வீட்டில் 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க, பார்த்துட்டு எல்லாம் சண்டைக்கு நிற்பாங்க. ஆம்பளை பிள்ளைங்க மனசில் பாசத்தை வச்சுப்பாங்க. பொட்டை பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க தாய் தாய்க்கு மேலே அன்பு பாசத்தை கொட்டி தீர்ப்பாங்க, அவ்வளோதான்.